ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மும்பை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? மும்பை தம் பிரியாணி. இது வந்து ஒரு 7லேருந்து 8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். 1.5 கிலோ சிக்கன், 1 கிலோ பாஸ்மதி அரிசி இது போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பிரிஞ்சி இலை ஒரு 4லேருந்து 5, பெரிய ஏலக்காய், மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு, 7லேருந்து 8 லவங்கம், 2 ஸ்டார் அனீஸ், 5லேருந்து 6 ஏலக்காய், சின்ன ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு 3லேருந்து 4 பட்டை. நான் வந்து ஏலக்காய் ஸ்டார் அனீஸ் தான் குறைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பிரியாணியோட அந்த ஸ்மெல் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அதனால. அப்புறம் 1 கிலோ அரிசி, 1.5 கிலோ சிக்கனுக்கு வந்து நான் இங்கே 3/4 கிலோ வரைக்கும், 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சு எண்ணெயை நல்லா சூடு ஆக்கி, எண்ணெயும் ஒரு 4 ஸ்பூன் நெய் அதில். ஓகே, உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் சமைக்கிறதுக்கு நெய் என்ன ஊற்றுறீங்களோ அது போட்டுக்கலாம். அதில் கரம் மசாலா போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக இல்லாமல் கரிஞ்சிடாமல் நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வரணும். தீயை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் ஒரு சைட் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்குள்ளே நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு 3/4 கிலோ வரைக்கும் தக்காளி எடுத்து நல்லா மெலிசாக அரிக்கணும். ஏன்னா அது நல்லா சாந்து வரணும்னா நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, இதுதான் மெயின் பிரியாணிக்கு டேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இஞ்சி, 100 கிராம் வந்து நம்ம பூண்டு போட்டிருக்கோம். அது ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய். நான் வந்து குறைச்சி தான் காரம் சாப்பிடுவோங்கிறதுனால நான் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். 5-6 பச்சை மிளகாய் இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சியோ அதிகப்படுத்தியோ போட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி, ப்ரௌன் ஆன பின்னாடி இதில் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் போட்டு இன்னும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பிரியாணியில் வந்து இன்னும் என்ன அடிஷ்னல் பண்ணலான்னா, பரிஸ்தா சொல்லுவாங்க. நல்லா வெங்காயத்தை மெலிசாக அரிஞ்சு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து அதுவும் கார்னிஷ்க்கு பண்ணுவாங்க. ஆனால் அதோடய ஸ்மெல் வந்து என் குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அதனால நான் போடல. சிம்பிளாக தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க இது பண்ணி நம்ம சிம்பிளாக செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அதை பச்சை வாசனை போகிறது அளவுக்கு நம்ம வந்து அதை வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டு உப்பு போட்டு இன்னும் வதக்கணும். உப்பு ஏன் போடுறேன்னா, நான் அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு உப்பு கூட இது வரும். அப்புறம் மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரம், பச்சை மிளகா போட்டிருக்கீங்களே அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், 2லேருந்து 3 கரண்டி கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், இது ஜீரகத்தூள் போடலாம் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், இது வந்து ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் இது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். அடுப்பை வந்து மீடியமில் வச்சு நல்லா அந்த சாந்து ஆகிற மாதிரி எண்ணெய் பார்த்திங்களா, மேலே எண்ணெய் தெரியுது, அது அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். சிம்மை வச்சு வதக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், விட்டிங்கன்னா தீஞ்சிடும். ஓகே, அது சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஓகே, 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சாந்தாகி நல்லா அந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு ஒரு கிரேவி அளவுக்கு வந்துடும். அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய 2 கை நிறைய கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு இது நம்ம வந்து சிக்கன் போடுறோம். சிக்கன் வந்து நான் மஞ்சத்தூள், இஞ்சி, லெமன், ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி அதை மேரினேட் பண்ண வச்சுட்டேன். அதோட வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ அதை போட்டு நம்ம வந்து இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. 2 நிமிஷம் விட்ட பின்னாடி இதை எடுத்து நல்லா கிண்டி விடுங்க, சரிங்களா? கிண்டி விட்டுட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு, உங்களுக்கு பிரியாணியில் உருளைக்கிழங்கு பிடிக்குன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டாச்சு. நல்லா ஒரு மீடியம் இதுக்கு இது பண்ணி, அப்புறம் வந்து அந்த பிரியாணியை பண்ணுறதுக்கு தயிர் மெயின் வேணும். தயிர் வந்து நல்லா கெட்டி தயிரை எடுத்து நல்லா அடைச்சி அதுவும் போட்டு ஒரு லெமன் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி போட்டுக்கலாம், சரிங்களா? இது போட்டு நல்லா சிக்கனை கிண்டி விட்டு, இதில் சுத்தமாக தண்ணி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டிங்கன்னா பிரியாணி வீணாயிடும். சுத்தம் அந்த தக்காளியில் வர தண்ணி, நம்ம சிக்கன் விடுற தண்ணி, இந்த தண்ணியிலே நம்ம வந்து சிக்கனை குக் பண்ணணும். அது ஒரு சைடில் வச்சுருங்க. சிம்மில் போட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் சிக்கனை விட்டுட்டு
நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுங்க சாதத்துக்கு. சாதம் வடித்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சுடு தண்ணியில் என்ன பண்ணணுன்னா, நம்ம சாதத்தில் போடுற தண்ணியில் அதே போல் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மெழுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஊற்றிடுங்க. அதில் அப்புறம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணியில் வந்து உப்பு கரிக்கணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அந்த ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ரைஸ் போட்டு நல்லா ஒரு கொதி, இது பிரியாணி அரிசிங்கிறதுனால நாங்கள் ஒரு கொதி வந்தோடனே எடுத்து நான் வந்து அந்த சோறை வடித்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வடித்து சுட சுட நான் வந்து ஒரு தட்டில் சைடில் எடுத்துக்கிட்டேன். அந்த சோறு எல்லாமே நம்ம தண்ணி இல்லாமல் தனியாக வடித்து எடுத்துக்கணும். என்கிட்ட வடிக்கிறதுக்கு அந்த கிண்ணம் இருக்கிறதுனால, நான் டபரா இருக்கிறதுனால அதில் பண்ணிட்டேன். நம்ம இதில் என்ன செய்யணும்னா, பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் கீழே விட்டுக்கணும். சரிங்களா? ஏன்னா கீழே நம்ம தம் வைக்கிறச்ச கீழே வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தால் அரிசியோ இல்லை எதுவும் நம்ம கிரேவி விட்டாலும் தெரியாது. ஸோ நான் வந்து அந்த சாதத்தில் இருந்த குழம்புல இருந்த எண்ணெயே விட்டுட்டு மேலே ஒரு லேயர் அரிசி சோறு போட்டேன். இது சோறும் சூடாக இருக்கணும். ஆனால் சோறு வந்து ஒரே ஒரு கொதி வந்த உடனே லேசாக அப்படி வெந்த உடனே எடுத்துடணும். அரை வேக்காட்டில் இருக்கணும். அரிசி கம்ப்ளீட்டாக வேகக்கூடாது. ஓகேங்களா? வேக்காட்டில் இருக்கக்குள்ளே அரிசி எடுத்துடணும். ஸோ இது தம் போட்டோம்னாக்கா அந்த அரிசியும் இந்த சிக்கனும் கரெக்டாகிடும். சிக்கன் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுட்டு இந்த அரிசி இந்த ப்ராசஸ் அந்த தம் ப்ராசஸ் செய்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாகிடும். இப்போ கிரேவி போடுங்க செகண்ட் லேயரில். உங்களுக்கு எப்படி கிரேவி நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா போடலாம். உங்களுக்கு கிரேவி குறைச்சி வேணும், நீங்கள் மசாலா கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் குறைச்சி அதிகமாகவும் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 2வது லேயர் சாதம் போட்டு மேலே அந்த கிரேவி போட்டு முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து 3rd லேயர் சாதம் போட்டு இது மேலே நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து மல்லித்தலையும் மின்ட் புதினா தழையும் நல்லா ஒரு கை நிறைய நல்லா தூவி விட்டு, இதில் இன்னும் என்ன செய்யலான்னா, நீங்கள் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து மேலே போடலாம். அந்த பரிஷ்தா சொல்கிறோம் இல்லையா, வெங்காயத்தை நல்லா வறுத்து ப்ரௌன் ஆக்கி அதை மேலே போடலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுட் கலர் தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் இது பண்ணி ஃபுட் கலர், க்ரீன் கலர், அப்புறம் வந்து எல்லோ கலர், இது 2ம் போட்டாச்சு. அப்புறம் இது மேலே நல்ல வாசனைக்கு நெய் போடலாம். சரிங்களா? கேவ்டா வாட்டர்னு சொல்லுவாங்க மும்பையில். அதே போல் ரோஸ் வாட்டர் அதுவும் போடலாம். ஆனால் இதெல்லாம் போடுறதுனால என்ன ஆகும் தெரியுமா, கொஞ்சம் வந்து சாப்பாடு திகட்டிடும். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கா சாப்பிட முடியாது. இந்த நார்மலாக இப்படி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கமகமன்னு வாசனை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வாசனை. இது வந்து இப்போ என்ன சொன்னால் நல்லா ஒரு மூடி போட்டு, நீங்கள் எந்த பாத்திரத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த பாத்திரத்தில் நல்லா மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் தம் விட்டுடணும். மீடியம் சைஸில் வச்சு கீழே நீங்கள் கனமான கீழே தவா வச்சு நீங்கள் தம்மில் விட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சமையல் ரெடி. இதை வந்து நீங்கள் வெங்காய பச்சடி கூட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் இன்னும் உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.